இல்லை ஒரு ஆப்போ யூஸ் பண்ணி வரைஞ்சேன், அதை ட்ரேஸ் பண்ணாங்க. அப்படி இல்லாமல் பேசிக்லேருந்து ஒரு ட்ராயிங் நாலேஜ்லேருந்து நான் கொண்டு வந்தேன். ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு கிளாஸில் வந்து இவ்வளோ தூரம் கற்றுக்கிட்டது ரொம்ப பெரிய விஷயம். இனிமே வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து ஆப்லேயோ இதுலேயோ வந்து ப்ளவுஸ் டிசைனை தேடணுங்கிற அவசியம் இருக்காது. ஏன்னா அந்தளவுக்கு அவங்களே டிசைனை வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு வந்து எவ்ரிவான் வெல்கம் டு கேஎம் வாட்ச் வேர்ல்ட். இன்னைக்கு இந்த வீடியோவில் உங்களுக்கு ட்ரேசிங் கிளாஸோட அவுட்புட் எப்படி இருந்தது, அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ட்ரேசிங் அண்ட் ஸ்கெட்சிங் கிளாஸில் யாராவது ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா வீடியோவுக்கு மேலே 2 காண்டாக்ட் நம்பர் இருக்குது. அதுக்கு கால் பண்ணி இல்லை வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். கிளாஸோட டீட்டெயில்ஸை வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ட்ரேசிங் அண்ட் ஸ்கெட்சிங் கிளாஸ் பார்த்தீங்க அப்படின்னா எப்போவுமே வந்து கேஎம் வாட்ச் வேர்ல்டில் யூனிக்காக தான் வந்து நம்மளோட ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அதே மாதிரி தான் ட்ரேசிங் அண்ட் ஸ்கெட்சிங் கிளாஸஸையுமே நான் வந்து ரொம்ப யூனிக்காக கொண்டு போனேன். எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எடுத்த உடனே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் ஒரு பிக்சரை வந்து கார்பன் ஷீட்டோ இல்லை ஒரு ஆப்போ யூஸ் பண்ணி வரைஞ்சேன், அதை ட்ரேஸ் பண்ணாங்க. அப்படி இல்லாமல் பேசிக்லேருந்து ஒரு ட்ராயிங் நாலேஜ்லேருந்து நான் கொண்டு வந்தேன். ஓகேவா, ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து நாங்கள் வந்து 3 லெவல்ஸாக பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து ஃபஸ்ட் லெவல் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணி எக்ஸ்ட்ராடினரியான ஒரு அவுட்புட்டை வந்து கொடுத்துருக்காங்க. ப்ராமிஸாக நானே ஒவ்வொருத்தர் ஒர்க்கையும் பார்த்து அவ்வளோ இதாகிட்டேன். அந்த அளவுக்கு வந்து அவங்களோட அவுட்புட். இதில் வந்து என்னோட எஃபோர்ட் அப்படிங்கிறது வந்து 20% தான். ஸ்டூடெண்ட்ஸோட எஃபோர்ட் தான் 80%. ஏன்னா அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக வந்து அவங்க ஒர்க் பண்ணாங்க. அதனால தான் அந்த அவுட்புட்டை வந்து அந்த இடத்துல எடுக்க முடிஞ்சது. ஓகே, இப்போ பேசிக்கில் ட்ராயிங்கில் நாங்கள் என்னெல்லாம் நான் சொல்லி கொடுத்தேன் அப்படின்னா ஷேப்ஸு, அதுக்கப்புறம் ஹரிசாண்டலாக பார்டர் எப்படி மேக் பண்ணணும், எப்படி ஒரு வெர்டிக்கலாக ஒரு பார்டரை மேக் பண்ணணும், இதெல்லாம் சொல்லி கொடுத்து அவங்களையே வந்து பார்டர்ஸை மேக் பண்ண வச்சேன். அவங்களையே அவங்க நாலேஜுக்கு க்ரியேட் பண்ண வச்சேன். க்ரியேட் பண்ண பார்டர்ஸை வந்து அவங்க வந்து ஒரு ப்ளவுஸ் டிசைனாக வந்து கன்வெர்ட் பண்ணாங்க. இனிமேல் வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து ஆப்லேயோ இதுலேயோ வந்து ப்ளவுஸ் டிசைனை தேடணுங்கிற அவசியம் இருக்காது. ஏன்னா அந்தளவுக்கு அவங்களே டிசைனை வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு வந்து கற்றுட்டாங்க. ஓகேவா, இப்போது நெக்ஸ்ட் லெவலில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ட்ரேசிங் பேப்பர் ப்ளவுஸை, ஏதாவது ஒரு ப்ளவுஸை வந்து ஆன்லைனில் பார்த்துட்டு ஒரு கஸ்டமர் கொண்டு வராங்க அப்படின்னா அதை எப்படி அக்யூரேட்டாக பண்ணணும் அப்படிங்கிறது வந்து அடுத்த லெவலில். அடுத்து கேன்வா ஆப் யூஸ் பண்ணி அடுத்து டிஃப்ரெண்ட்டாக நெக்கை எப்படி மார்க் பண்ணணும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளவுஸ் மெஷர்மெண்ட்டை நான் அக்யூரேட்டாக வந்து டீச் பண்ணிடுவேன். அதில் வந்து எந்த ஒரு டவுட்டுமே இருக்காது. இந்த எக்ஸ்ட்ராடினரியாக பண்ண ஒர்க்கை வந்து அவங்க எல்லார்கிட்டையும் நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணணும். அப்படிங்கிறதுனால தான் ஸ்டூடெண்ட்ஸோட வீடியோ போட்டிருக்கேன். வீடியோவோட எண்டில் பாருங்கள், ஸ்டூடெண்ட்ஸோட அவுட்புட் வந்து லெவல் 1ல் என்ன அளவுக்கு இருக்குது அப்படின்னு நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. யாராவது ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக மேலே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் ஒர்க்கை பார்க்கலாம். குட் ஈவினிங் மேம். முத்துவேணி ஃப்ரம் திருநெல்வேலி. ஆரி ப்ரோ கிளாஸில் வந்து எப்படி இருக்கும், எப்படி இருக்கும்னு ஒரு ஐடியா இல்லாமல் இருந்துச்சு. கொஞ்சம் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணதும் சிம்பிளாக இருக்குது, இது எல்லாமே எப்படி இருக்கும்னு தெரியலை, இது எதுக்கு ட்ரா பண்ணணும், இது ட்ரா பண்ணால் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி இருந்துச்சு. ஆனால் வந்து ஒவ்வொரு சின்ன இதுலேயும் ஒரு குட்டி நுணுக்கங்கள் நிறையா வந்து மாற்ற வேண்டியதாக இருந்துச்சு. அப்படிங்கும்போது நீங்கள் சொன்ன மாதிரி ஒவ்வொன்றையுமே மாற்றும்போது அந்த டிசைன் வந்து ஒரு ஸ்டாராக இருக்கட்டும், ஒரு ஹார்ட்டாக இருக்கட்டும், நார்மலாக ஒரு ரவுண்டாகவே இருக்கட்டும், அதில் பண்ணியிருக்க மிஸ்டேக்ஸ்லாம் மாற்றும்போது அது இன்னும் அழகாக இருந்துச்சு. அப்போது வந்து நம்ம ஒரு ப்ராப்பராக ஒரு விஷயம் கற்றுக்கிட்ட மாதிரி ஒரு ஃபீல். இந்த ஒரு பேசிக் கிளாஸில் இந்த ஃபஸ்ட்டு கிளாஸ் முடிக்கும் போதே நம்ம வந்து நிறையா கற்றுக்கிட்ட மாதிரி ஒரு ஃபீல் ஆகுச்சு. நார்மலாக ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது, அந்த ட்ரையாங்கிளை வந்து இந்த அளவுக்கு நம்ம இப்போ நுணுக்கமாக போடும்போது அது இவ்வளோ அழகாகுமா அப்படிங்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு கிளாஸில் வந்து இவ்வளோ தூரம் கற்றுக்கிட்டது ரொம்ப பெரிய விஷயம். 25 ஹரிசாண்டல் ஒரு 25 வெர்டிக்கல் நீங்கள் போட சொல்லவும் அதை வந்து பின்ட்ரெஸ்ட் ஆப்பை பார்த்ததுமே வந்து அதில் இருக்க மாதிரியே இல்லாமல் ஒரு சில விஷயங்கள் அதில் இருக்கிறத நானாகவே மாற்றும்போது அது இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, எனக்கு பிடிச்சிருந்துச்சு. இதுக்கு முன்னக்கூட்டி கஸ்டமர் வந்து ஒரு டிசைன் பண்ணணும் அப்படின்னா வந்து நான் வந்து ஒரு பின்ட்ரெஸ்ட்டையோ ஒரு யூடியூப்பையோ காமிச்சு அதில் இருக்கக்கூடியது தான் வந்து அவங்கள்ட்ட டிசைனாக ஒரு காமிச்சேன். இப்போ வந்து அதை காமிக்கணும்னு இல்லை, எனக்கு வந்து ஓனாக
நான் க்ரியேட் பண்ணுறேன் டிசைனை, நான் க்ரியேட் பண்ணுறேன். இந்த பிக்சர் வந்து இங்கே தான் இருக்கணும், இந்த மோட்டிவ் இந்த இடத்துல இருக்கணும். அந்த மோட்டிஃபில் வந்து இருக்கக்கூடிய நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மெட்டீரியல்ஸ் வந்து என்னவா இருக்கணுங்கிறதையும் நான் தான் க்ரியேட் பண்ணுறேன். அந்த மெட்டீரியல்ஸை எங்கே என்ன பண்ணணுங்கிறது வரைக்கும் நான் க்ரியேட் பண்ணுறேன். அதுவும் இந்த பேசிக் கிளாஸில் ஸ்டார்டிங்லேயே இப்படி பண்ணுறேங்கும்போது வந்து ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. கேஎம் ஆர்ட்ஸ் வேர்ல்டுக்கு வந்ததுக்கப்புறமா நிறைய கஸ்டமர்ஸ்ட்டு வந்து நான் ப்ளவுஸ் டிசைன் பண்ணி கொடுத்துருக்கேன், நான் பண்ணிக்கிட்டும் இருக்கேன் இப்போ வரைக்கும். சூப்பர். இந்த ப்ரோ கிளாஸை முடித்த அப்புறமா ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு ப்ரொஃபஷ்னலாக ஒரு ஆரி டிசைனராக ஆவேங்கிற நம்பிக்கை இந்த பேசிக் கிளாஸில் லெவல் 1 கம்ப்ளீட் பண்ணவுமே ஃபுல்லாக ஒரு 100% தன்னம்பிக்கை கிடச்சிட்டு. தேங்க்யூ கேஎம் ஆர்ட்ஸ் வேர்ல்ட், தேங்க்யூ மேம். எல்லா மேமுக்குமே ரொம்ப 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 நன்றி. தேங்க்யூ மேம்.